வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜெகதீஷ். இன்றைக்கி நான் விவாதிக்க போகிற தலைப்பு வந்து இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த தலைப்பில் நான் என்ன விவாதிக்க போகிறேன்னா, ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போது தலைப்புக்குள்ளே போவோம். முதல்ல நான் நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட கேள்வியை படிச்சிடுறேன். கேள்வி என்னென்னா, a pump discharges a liquid into a drum at the rate of 0.032 meter cube per second. The drum 1.50 meter in diameter and 4.20 meter in length can hold 3000 kg of the liquid. Find the density of the liquid and the mass flow rate of the liquid handled by the pump. சரிங்களா? ஸோ இதுதான் கேள்வி. இப்போது கேள்வி அனலைஸ் பண்ணுவோம். ஒரு பம்பிலிருந்து வெளியேற்றப்படுற லிக்விடை ஒரு ட்ரம்மில் பிடிச்சி வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பம்பில் லிக்விடோட வால்யூம் ஃப்ளோ ரேட் எவ்வளவுனா 0.032 மீட்டர் கியூப் பர் செகண்ட். இந்த 0.032 மீட்டர் கியூப் பர் செகண்டோட அர்த்தம் என்ன? அதாவது வால்யூம் ஃப்ளோ ரேட்டோட அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த பம்பிலிருந்து வெளியேற்றப்படுற லிக்விடோட வால்யூம் வந்து 0.032 மீட்டர் கியூப். சரிங்களா? ஸோ இப்போ ட்ரம் விஷயத்துக்கு வந்தோன்னா, ட்ரம்மோட டயமீட்டர் எவ்வளவு இருக்குது? 1.50 மீட்டர். அப்புறமா ட்ரம்மோட ஹைட் வந்து 4.20 மீட்டர். அப்புறமா இந்த ட்ரம் அதாவது இந்த ட்ரம்முக்குள்ளே எவ்வளவு கேஜி லிக்விட் ஃபில் பண்ணி வைக்க முடியும்னா 3000 கேஜி லிக்விட் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேள்வியில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல லிக்விடோட டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும். அப்புறமா லிக்விடோட மாஸ் ஃப்ளோ ரேட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, லிக்விடோட டென்சிட்டி வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது பம்பில் இருக்கிறப்பவும் சரி, ட்ரம்மில் இருக்கிறப்பவும் சரி, லிக்விடோட டென்சிட்டி வேல்யூ ஒன்று தான். சரிங்களா? அப்புறமா இந்த மாஸ் ஃப்ளோ ரேட்னா என்ன? மாஸ் ஃப்ளோ ரேட்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் பம்பிலிருந்து எவ்வளவு கேஜி லிக்விட் வெளியேற்றப்படுறது. அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் பம்பிலிருந்து எவ்வளவு கேஜி லிக்விட் வெளியேற்றப்படுறது. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து கேள்வியில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ முதல்ல வால்யூம் ஃப்ளோ ரேட் இது எவ்வளவுனா 0.032 மீட்டர் கியூப் பர் செகண்ட். இதை நான் வி டாட்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ட்ரம்மோட டயமீட்டர் இது எவ்வளவுனா 1.50 மீட்டர். இதை நான் டின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ட்ரம்மோட லென்த் இது எவ்வளவுனா 4.20 மீட்டர். இதை நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது லிக்விடோட மாஸ் இது எவ்வளவுனா 3000 கேஜி. இதை நான் எம்முன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4 கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம லிக்விடோட டென்சிட்டி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறமா லிக்விடோட மாஸ் ஃப்ளோ ரேட்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது சால்விங் டெக்னிக். ஸோ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது ட்ரம்மோட வால்யூம். இதை நான் வீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம், எதுக்காக ட்ரம்மோட வால்யூம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா, லிக்விடோட டென்சிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரம்மோட வால்யூம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்குள்ள இன்னொரு கேள்வி எழலாம், பம்போட வால்யூம் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஏன் டென்சிட்டி வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது? அஃப்கோர்ஸ் பம்போட வால்யூம் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம லிக்விடோட டென்சிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. கேள்வியில் வந்து பம்போட வால்யூம் வேல்யூ கொடுக்கப்படல. சரிங்களா? இன்னொரு விஷயம், பம்புக்குள்ளே ஃப்ளோ ஆகிற லிக்விடோட மாஸோட அளவும் தெரியாது. இப்போ ஒரு டென்சிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு 2 வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று மாஸ், இன்னொன்று வால்யூம். இப்போ பம்ப் பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வால்யூமும் தெரியல, மாஸும் தெரியல. ஸோ அப்போ பார்த்தா பம்ப் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லிக்விடோட டென்சிட்டி வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இப்போ இதே நீங்கள் ட்ரம் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, ட்ரம்மில் உங்களுக்கு டயமீட்டர், லென்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரம்மோட வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் கண்டுபிடிச்சோன்னா அப்புறமா ட்ரம்குள்ளே எவ்வளோ மாஸ் லிக்விட், அதாவது லிக்விடோட மாஸ் அளவும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ட்ரம் பேராமீட்டர்ஸ் பிரகாரம் பார்த்தா மாஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அப்புறமா வால்யூம் வேல்யூ தெரியும். அப்போ ஈஸியாக நம்ம டென்சிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்ல. சரிங்களா? ஸோ இதனால தான் முதல்ல நான் ட்ரம்மோட வால்யூம் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது ட்ரம்மோட வால்யூம் வேல்யூ கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்மோட ஷேப் வந்து சிலிண்ட்ரிக்கல். ஸோ அப்போது ட்ரம்மோட வால்யூம் வேல்யூ கேல்குலேட் பண்ணோன்னா நம்ம சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலாவே யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? π/4 into diameter of the cylinder whole square into length of the cylinder. இதுதான் ஃபார்முலா.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலாவை நம்ம ட்ரம்மோட வால்யூம் ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதிக்க முடியும்? எப்படி எழுதானா இங்கே சிலிண்டர் இருக்க இடத்துலலாம் ட்ரம் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரெண்டுத்தோட ஃபார்முலாவும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ட்ரம்மோட ஃபார்முலாவை எழுதிப்போம். ஃபார்முலா என்னென்னா V இஸ் ஈக்குவல் டு π/4 இன்ட்டு d ஸ்கொயர் இன்ட்டு எல். இல்லை d வந்து ட்ரம்மோட டயமீட்டர், எல் வந்து ட்ரம்மோட லென்த். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே ட்ரம்மோட டயமீட்டர் வேல்யூவும் தெரியும், ட்ரம்மோட லென்த்தும் தெரியும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ட்ரம்மோட வால்யூம் ஈஸியாக கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V is equal to π/4 into 1.50 meter whole square into 4.20 meter. இங்கே 1.50 meter whole square வந்து 2.25 meter square. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V is equal to π/4 into 2.25 meter square into 4.20 meter. இப்போ நான் இங்கே இந்த RHSல இருக்கிற S units அப்புறமா நியூமெரிக்கல் டர்ம்ஸை பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V is equal to π/4 into 2.25 into 4.20 into meter square into meter. சரிங்களா? ஸோ இங்கே 2.25 into 4.20 வந்து 9.45. அப்புறமா மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் வந்து மீட்டர் கியூப். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V is equal to π/4 into 9.45 into மீட்டர் கியூப். ஓகே, இப்போ இங்கே π/4 into 9.45 வந்து 7.42. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V is equal to 7.42 மீட்டர் கியூப். அதாவது ட்ரம்மோட வால்யூம் வேல்யூ வந்து 7.42 மீட்டர் கியூப். ஸோ நம்ம ட்ரம்மோட வால்யூம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு ஏற்கனவே ட்ரம்மோட மாஸ் வேல்யூவும் தெரியும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் யூஸ் பண்ணி நம்ம டென்சிட்டி, லிக்விடோட டென்சிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ லிக்விடோட டென்சிட்டியை வந்து ரோன்னு எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டென்சிட்டியோட பேசிக் ஃபார்முலா வந்து மாஸ் பை வால்யூம். அப்போது லிக்விடோட டென்சிட்டி ஃபார்முலா என்ன இருக்கும்? மாஸ் ஆஃப் த லிக்விட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த லிக்விட். இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு மாஸ் ஆஃப் த லிக்விடும் தெரியும், வால்யூம் ஆஃப் த லிக்விடும் தெரியும். ஸோ ரெண்டு வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ரோ இஸ் ஈக்குவல் டு 3000 kg டிவைட் பை 7.42 மீட்டர் கியூப். சரிங்களா? ஸோ இங்கே 3000 kg டிவைட் பை 7.42 மீட்டர் கியூப் வந்து 404.203 kg per meter cube. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ரோ இஸ் ஈக்குவல் டு 404.203 kg per meter cube. அதாவது லிக்விடோட டென்சிட்டி வேல்யூ வந்து 404.203 kg per meter cube. இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது மாஸ் ஃப்ளோ ரேட். இதை நான் m டாட்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பம்புக்குள்ளே ஓடுற லிக்விடோட மாஸ் ஃப்ளோ ரேட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ரெண்டு டேட்டாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து லிக்விடோட டென்சிட்டி வேல்யூ, இன்னொன்று வந்து லிக்விடோட வால்யூம் ஃப்ளோ ரேட். டென்சிட்டி வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டுக்கிறோம். அப்புறமா வால்யூம் ஃப்ளோ ரேட் ஆல்ரெடி கேள்வியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஈஸியாக லிக்விடோட மாஸ் ஃப்ளோ ரேட்டை கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ முதல்ல நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஃபார்முலா என்னென்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட் டிவைட் பை வால்யூம் ஃப்ளோ ரேட். அதாவது ரோ இஸ் ஈக்குவல் டு m டாட் பை v டாட். இப்போது v டாட்டை வந்து நான் LHS கொண்டு போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து m டாட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு v டாட். நம்மளுக்கு ரோ வேல்யூ தெரியும், v டாட் வேல்யூ தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து m டாட் இஸ் ஈக்குவல் டு 404.203 kg per meter cube into 0.032 meter cube per second. இப்போ நான் இந்த RHSல இருக்க S units அப்புறமா நியூமெரிக்கல் டர்ம்ஸை பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து m டாட் இஸ் ஈக்குவல் டு 0.032 into 404.203 into meter cube per second into kg per meter cube. இங்கே 0.032 into 404.203 வந்து 12.93. அப்புறமா மீட்டர் கியூப் பர் செகண்ட் இன்ட்டு கேஜி பர் மீட்டர் கியூப் வந்து கேஜி பர் செகண்ட். ஏன்னா மீட்டர் கியூப் கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து m டாட் இஸ் ஈக்குவல் டு 12.93 கேஜி பர் செகண்ட். அதாவது லிக்விடோட மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 12.93 கேஜி பர் செகண்ட். இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் பம்பிலிருந்து வெளியேற்றப்படுற லிக்விடோட மாஸ் அளவு வந்து 12.93 கேஜி. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேள்வியில் கேட்டிருந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ முதல்ல லிக்விடோட டென்சிட்டி வேல்யூ அது எவ்வளவுனா 404.203 kg per meter cube. அப்புறமா ரெண்டாவது லிக்விடோட மாஸ் ஃப்ளோ ரேட், அதாவது பைப்புக்குள்ளே ஓடுற லிக்விடோட மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 12.93 kg per second. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லி கொடுத்த முறையில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வைங்க.
அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே.